ஒரு ஊர்ல புருஷன் ஒருத்தர் இருந்தான். சரியான கும்பகர்ணன். அவன் எங்க எப்ப போனாலும் எந்த நிலையிலையும் கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே தூங்கி போயிருவான். தூக்கமுன்னா தூக்கம், அப்படி தூங்குவான். ஆசையா பொண்டாட்டியோட சினிமா கொட்டைக்கு போனாலும் அதே கதைதான். படம் போட்ட உடனே கதையோட ஒன்றிச்சு போய் அப்படியே தூங்கி போயிருவான். ஊர் உலகம் தெரியாம வளர்ந்த தெங்காஞ்சி உடம்பு அது. அந்த ஊர்ல 3 நாள் கூத்து நடந்துச்சு. அவனோட வீட்டுக்காரி பார்த்தா, கூத்த பார்த்தாவது இந்த மனுஷன் 4 நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கட்டும், இப்படி வெகுளியா அலையறாரு, என்ன பண்றது அப்படின்னு அனுப்பி வச்சா. முதல் நாள் போனவன் கூத்து ஆரம்பிச்ச உடனே அப்படியே தூங்கிட்டான். இவனை பார்த்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்த 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த 2 பேரும் கனத்த உடம்புக்காரங்க. தூங்கி அந்த பக்கம் இருக்கிறவன் இவன் மேல தூங்கி விழுவ, இந்த பக்கம் இருக்கிறவன் இவன் மேல தூங்கி விழுவ. 2 பேரும் தூங்கி தூங்கி விழுந்தாங்க. கணத்து விழுந்தாங்க. விடிய விடிய தூங்கி விழுந்தாங்க. கூத்து முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான். கூத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வீட்டுக்காரி ஆர்வமா கேட்டா. அதுக்கு இவன் சொன்னான், அதையேன் கேக்குற பங்கஜம், கூத்து பூரா ஒரே பாரமா இருந்துச்சு, உடம்பு பூரா செம வலி. அவன் நினைச்சுக்கிட்டா, கூத்து ரொம்ப சோகமா இருந்துச்சு போல, அதான் மனசு ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்றாரு. அதுதானே கூத்தோட மகிமையே. அடுத்த நாளும் அனுப்பி வச்சா. இந்த தடவை அவன் தூங்குறதுக்கு தோதா தனியா ஒரு இடத்துக்கு போய் நல்ல இடமா பார்த்து தனியா உட்காந்துட்டான். கூத்து ஆரம்பிச்ச உடனே தூங்கி வெளிய ஆரம்பிச்சுட்டான். தூக்கமுன்னா தூக்கம், அப்படி ஒரு தூக்கம். அந்த பக்கமா போன சொறி நாய் ஒண்ணு இந்த பக்கமா வந்து பக்கனையா அவன் மேல காலை தூக்கி ஒண்ணுக்கு விட்டுட்டு நல்லா ஒண்ணுக்கு விட்டு அடிச்சு முடிச்சுட்டு போயிருச்சு. மேலுகாலெல்லாம் ஒரே ஈரமாயி போய் தப்பமாயி அது மாட்டுக்கு விடிய விடிய உலர்ந்து போய் காஞ்சு போய் காலங்காத்தால அது சுத்தமா காஞ்சு போச்சு. கூத்து முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாரு துரை. வீட்டுக்காரி கொஞ்சிக்கிட்டே கேட்டா, இன்னைக்கு கூத்து எப்படிங்க? இவன் சொல்லியிருக்கான், என்ன கூத்து அது, முதல்ல வெது வெதுன்னு இருந்துச்சு, அப்புறம் உடம்பெல்லாம் ஈரமா போச்சு, கொஞ்சம் நாத்தம் வேற, உப்பு வேற கரிக்குது பாரு. என்ன உப்பு கரிக்குதா? அவளுக்கு ஒண்ணுமே புரியல. 4 பேருகிட்ட விசாரிச்சு புரிஞ்சுக்கிட்டா. சிரிப்பா சிரிச்சு விட்டா. அங்க நடந்த கூத்து எப்படியோ தெரியல, ஆனா இவரு கூத்து பார்த்த லட்சணம் தான் ஒரே கூத்தா இருக்கு. நீ அனுமதித்தாள் ஒழிய கூத்து கூட உன்னை ஆற்றுப்படுத்தி விட முடியாது. தூங்கும் போது ஆழ்ந்த நிம்மதியாகவும், எழும்போது படு சுறுசுறுப்பாகவும், பகல் முழுக்க பாசமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதரா நீர், கொடுத்து வைத்தவரையா நீர். நாட்டுக்கு 4 கருத்து சொல்லலாம்னு ஆரம்பிச்ச உடனே தூங்க ஆரம்பிச்சிடறானுங்க. என்ன செய்ய, நாடு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம், குழந்தை வளர்ப்பில் குழந்தைகளை அடிக்காமல் வளர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு